8 டீம் ஆடுற 17th ஏசியா கப் துபாயில நடந்து வந்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதுல குரூப் யோட கடைசி லீக் போட்டி நேத்து நடந்தது. இதுல ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தானும் மோதினாங்க. இந்த போட்டி ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி. இந்த மேட்சை வின் பண்ணா மட்டும் தான் சூப்பர் 4க்கு போக முடியும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் ஓபனர்ஸும் சரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சரி ரொம்பவே சொதப்பிட்டாங்க. 13வது ஓவரோட ஸ்டார்டிங்லயே 6 விக்கெட்ல இருந்து 79 ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான். ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. அப்புறம் ஜோடி சேர்ந்த ஆல்ரவுண்டரான ராஷித் கானும் முகமது நபியும் வேற லெவல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ராஷித் கான் பால்க்கு பால் ரன் சேர்த்து 24 ரன்கள் அடிச்சாரு. ஒரு பக்கம் அபரமாடிட்டு இருந்த முகமது நபி லெஃப்ட் ஆர்ம் பவுலரான வெல்லர்கேவோட ஓவர்ல 5 சிக்ஸர் பறக்க விட்டாரு. ஒரு நோ பால் இருந்ததுனால தொடர்ந்து 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. கடைசி பாலையும் சிக்ஸர் அடிச்சு சாதனை படைப்பாரா சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில 2 ரன்கள் மட்டுமே எடுத்தாரு. 22 பந்துகளை எதிர்கொண்டு அவர் 60 ரன்களோட 3 பவுண்டரி 6 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. 20 ஓவரோட முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் எடுத்தாங்க ஆப்கானிஸ்தான். இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச ஸ்ரீலங்கா 18.4வது ஓவர்ல 4 விக்கெட் இழப்புக்கு இந்த டார்கெட்டை வின் பண்ணிட்டாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. ஸ்ரீலங்கா தரப்புல அபாரமா ஆடின குஷல் மெண்டிஸ் 74 ரன்கள் அடிச்சாரு. குஷல் பெரேரா 28 ரன்கள் அடிச்சாங்க. இந்த வெற்றி மூலமா பி பிரிவுல பாத்தீங்கன்னா பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் அடுத்த லெவலுக்கு முன்னேறாங்க. ஆப்கானிஸ்தான் இந்த ஏசியா கப் சீரிஸ்ல இருந்து வெளியேறாங்க. இந்த நாக்ல உங்களுக்கு பிடிச்ச நாக் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. குஷல் மெண்டிஸ் தான் இல்ல முகமது நபி தானே? ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.